பெஞ்சல் புயலானது புதுவையை ஒட்டி கரையை கடக்கக்கூடும் என கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் புதுவையில் என்ன சூழல், அங்கு மழையின் வேகம் மற்றும் பல்வேறு தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. தொடர்ந்து பல்வேறு கடலோர மாவட்டங்களிலிருந்து என்ன சூழல் என்பதை எம்முடைய செய்தியாளர்கள் களத்திலிருந்து தொடர்ந்து வழங்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக புதுவையிலிருந்து தகவலை வழங்கினார் எம்முடைய செய்தியாளர் கிருஷ்ணா. தொடர்ந்து பல்வேறு பகுதிகளிலிருந்தும் எம்முடைய செய்தியாளர்கள் கள நிலவரம் என்ன என்பதை விவரித்துக் கொண்டிருக்கிறார்கள். அதன் ஒரு பகுதியாக தொடர்ந்து அடுத்தபடியாக பட்டினம்பாக்கம் பகுதியில் எம்முடைய செய்தியாளர் ரேவதி இணைந்திருக்கிறார். அங்கு காற்றின் வேகம் அதிகமாக இருக்கிறது அப்படின்றத நாம பார்த்தாலே உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆபத்தை உணராமல் மக்கள் அங்கு கூடி வருகிறார்கள். கள தகவல்களுக்காக இணைந்திருக்கிறார் ரேவதி. தொடர்ந்து கடலோர பகுதிகளுக்கு வராதீங்க அப்படின்னு மக்களை ஏற்கனவே காவல்துறையினர் அறிவுறுத்தி இருந்தாங்க. அதையும் மீறி மக்கள் அங்கு குவிந்து வருகிறார்கள். பட்டினப்பாக்கம் பகுதியில் தற்பொழுது காற்றின் வேகம் எந்த அளவிற்கு இருக்கிறது, அங்கு சூழல் எப்படி இருக்கிறது? வணக்கம். குறிப்பாக சென்னைக்கு 100 கிலோமீட்டர் தொலைவில் இந்த புயல் தொடர்ந்து நீடித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் சில மணி நேரங்களில் கரையை கடக்க இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் 60 முதல் 90 கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்கும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. அதன் ஒரு காட்சியை நம்மால் நேரடியாகவே பார்க்க முடியும். குறிப்பாக சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை பகுதியில் நாம் இருக்கிறோம். எதிர்த்து மனிதர்கள் நிற்க முடியாத அளவிற்கு காற்றின் வேகம் சூறாவளித்தனமாக இருக்கிறது. பார்க்கும் பொழுதே தெரியும். புழுதி புயல் இங்கு வீசி வருவதையும் பார்க்க முடிகிறது. இங்கு கடற்கரையோரம் பகுதிகளில் எல்லாம் மழை தொடர்ந்து இருந்த நிலையில் ஈரமாக இருந்த மணல்கள் கூட இந்த காற்றின் வேகத்தின் காரணமாக தற்பொழுது மேலே இருக்கக்கூடிய மணற்பரப்பு உலர்ந்து சாலை முழுவதுமே அந்த மணல் காட்சியாகத்தான் இருக்கிறது. சாலை எங்க இருக்கிறது? தார் சாலை இருந்திருக்கிறது. இந்த பகுதியில் தார் சாலை இருக்கிறதா மணற் பகுதியா என்று தெரியாத அளவிற்கு கடற்கரை பரப்பில் இருந்த அந்த மணல் அனைவதுமே முழுதுமே அந்த சாலை பரப்பில் பறந்து இருப்பதை பார்க்க முடிகிறது. குறிப்பாக இந்த புயல் கரையை கடக்கும் வரை பொதுமக்கள் யாரும் இது போன்ற கடற்கரை பகுதிகளுக்கோ பொது இடங்களுக்கோ சுற்றுலா தலமாகவோ இருக்கக்கூடிய இடங்களுக்கோ வெளியே செல்ல வேண்டாம், தேவையற்ற காரணங்களுக்கு வெளியில் வர வேண்டாம் என்று அரசு அறிவுறுத்தி இருந்தும் கூட பொதுமக்கள் அந்த ஆபத்தை உணராமல் பலரும் இந்த கடற்கரையோர பகுதிகளில் வந்து கடல் அலைகளை ரசிப்பவும் இந்த புயல் காலங்களில் செல்ஃபி வீடியோக்களை எடுப்பதும் ஆர்வத்துடன் இங்கு குவிந்து வருகிறார்கள். பெரியவர்கள் மட்டுமின்றி குழந்தைகளையும் உடன் அழைத்து வருகிறார்கள். வயதானவர்கள் என அனைவருமே அதனை ஒரு கொண்டாட்டமாக நினைத்து ஆபத்தை உணராமல் இருசக்கர வாகனங்களில் வேகமாக செல்வது, வீடியோக்களை எடுத்துக்கொள்வது, அது மட்டுமின்றி மணற்பரப்பில் விளையாடுவது உள்ளிட்ட விஷயங்களை செய்து வருகிறார்கள். விடுமுறை அளித்திருக்கக்கூடிய நிலையில் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை அனைவரையுமே அழைத்து வந்து இதை ஒரு கொண்டாட்டமாக நினைத்திருக்கிறார்கள். ஆனால் காவல்துறையினர் தொடர்ந்து அவர்களை எச்சரித்து கடற்பரப்பிற்குள், அதாவது மணற்பரப்பின் அருகில் கூட வரக்கூடாது, இதர் தடை செய்யப்பட்ட பகுதியாக இருக்கிறது, ஆபத்தை உணராமல் உள்ளே வராதீர்கள் என்று தொடர்ந்து எச்சரித்து வருகிறார்கள். இருப்பினும் காவல்துறையினர் அந்த புறம் சென்ற பின்னத்தில் மீண்டும் பொதுமக்கள் கடற்பரப்பிற்குள் செல்வதையும் நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து இங்கு நண்பர்களுடன் விளையாடும் பகுதியாகவே ஆக்கியிருக்கிறார்கள். புயலின் வேகம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை நாம் பார்க்கும் காட்சிகள் மூலமே தெரியும். நமது ஒளிப்பதிவாளர் சூரிய தீபன் காட்டிக் கொண்டிருக்கிறார். குறிப்பாக இந்த காற்றின் வேகம் கிட்டத்தட்ட 90 கிலோமீட்டர் வரை புயலை கடக்கும் பொழுது இருக்கும் என்று தெரிவித்திருந்த நிலையில் அதன் வேகத்தை நம்மால் இங்கேயே உணர முடிகிறது. மாமல்லபுரம் பகுதியில் அதிகமாக இருக்கும் என்று தெரிவித்திருந்தாலும் கூட பட்டினப்பாக்கம் கடற்கரையில் கூட இந்த புழுதி புயல் போன்ற மணற்பரப்பு அதிகமாக படர்ந்து வருகிறது. இதன் காரணமாக வாகன ஓட்டிகள் எல்லாம் மிகுந்த சிரமத்துடன் வாகனத்தை இயக்கி வருவதையும் பார்க்க முடிகிறது. இருக்கக்கூட முடியவில்லை. இருக்கக்கூடிய ஜீவராசிகளும் மிகவும் அஞ்சுவதையும் பார்க்க முடிகிறது. நாய் போன்ற விலங்குகளும் இங்கு மிகவும் பயத்துடன் காட்சியளிக்கின்றன. மனிதர்கள் ஆனால் அச்சமில்லாமல் எவ்வளவு தெரிவித்தும் கூட இந்த பகுதியில் விளையாடி கொண்டிருப்பதை பார்க்க முடிகிறது. தொடர்ந்து அரசு தரப்பிலும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டது. காவல்துறையினர் நேரடியாக அவர்களது உயிரை கூட துச்சமென நினைத்து பொதுமக்களை பாதுகாப்பதற்காக இங்கு கூடியிருந்து இங்கு அவர்களை உள்ளே வரவிடாமல் பார்த்துக் கொண்டிருந்தாலும் கூட பொதுமக்கள் அவற்றை கண்டுகொள்ளாமல் மீண்டும் அதே விஷயங்களை செய்து வருவதையும் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரிக்க கடலில் இருக்கக்கூடிய அந்த அலையின் வேகமும் அதிகரிக்கிறது. இதன் காரணமாக இங்கு அசம்பாவிதங்கள் எதுவும் நடந்துவிடக்கூடாது என்பது மிகப்பெரிய அச்சமாக இருக்கிறது. அசம்பாவிதங்கள் நிகழ்ந்துவிடக்கூடாது என காவல்துறை ஒருபுறம் நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறது. ஆனால் அச்சமின்றி மக்கள் அங்கு குவிந்து மகிழ்ச்சியோடு செல்ஃபி மோகத்தில் செல்ஃபி எடுக்கக்கூடிய காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. களத்திலிருந்து தொடர்ந்து விவரங்களை வழங்கி வருவதற்கு நன்றி ரேவதி. இது தொடர்பாக அந்த பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களையும் நாம் தற்பொழுது பேட்டியாக பார்க்கலாம். இப்போ நார்மலாக இருக்க கடல் சீற்றத்தை விட இப்போ பயங்கர அதிகமாக இருக்குது. நிறைய வாட்டி பார்த்துருக்கோம், இந்த மாதிரிலாம் பார்த்துருக்கோம். 2வது வாட்டி இங்கே வந்து பார்க்குறோம். போலீஸ்லாம் நல்லா பாதுகாப்பாக வச்சுருக்காங்க. பொதுமக்கள் வரக்கூடாது சொல்கிறாங்க, ஆனாலும் எல்லாரும் வந்து பார்க்கணுன்ற ஆர்வத்தில் நிறைய பேர் வராங்க. ரொம்ப ரிஸ்க்கு தான் வரது. ஸோ இந்த கடை கடக்கிற வரைக்கும் கொஞ்சம் ரிஸ்க் தான்.
ஸோ சேஃபாக இருக்கணும், எல்லாரும் சேஃபாக இருக்கணும். நிற்கவே முடியல பார்த்தீங்களா, நம்மளே ஒரு எவ்வளோ இதுவாக இருந்தாலும் பவராக இருந்தால் நிற்க முடியல. ரொம்ப காற்று அதிகமாக இருக்குது. பாதுகாப்பு கிடையாது, உண்மையாக பாதுகாப்பு. ஆனால் போலீஸ்லாம் அதை தவறாமல் ரொம்ப அவங்களும் ரிஸ்க் எடுத்து உள்ளெல்லாம் வந்து நிற்கிறாங்க. அவங்களும் எவ்வளோ தடுக்கிறாங்க, ஆனால் முடியல. மக்கள் வராங்க, வந்துட்டே இருக்காங்க, ஆனால் வரக்கூடாது. ஸோ அதுக்காக சொல்கிறேன், கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும். கடற்கரை வரைக்கும் கொஞ்சம் சேஃப்டியாக இருக்கணும் எல்லாருமே.